சிவராத்திரி அன்று நடந்த மிகப்பெரிய 3 நிகழ்வுகள் நம்முடைய புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் குறிப்பிடப்படும் மிகப்பெரிய 3 நிகழ்வுகள். முதலாவது, காலம் கடந்த சிவப்பரம்பொருள் காலத்திற்குள் நுழைந்தது, காலத்திற்குள் மலர்ந்தது. இரண்டாவது, பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் ஏற்படும் ஐடென்டிட்டி கிரைசிஸ், அகங்கார சண்டையில் நடுவு நிலைமை செய்யவும் நல் ஞானத்தை புகட்டவும் அடிமுடி காணாத அருட்பெருஞ்சோதியாய் அண்ணாமலையான் வெளிப்பட்ட திருநாள். மூன்றாவதாக, தக்ஷ பிரஜாபதியினால் சந்திரன் சபிக்கப்பட்டு அழிவு நிலைக்கு செல்லும் பொழுது அன்னை சதிதேவியும் பக்தர்களும் உலகமும் வேண்டியதற்கு இணங்க தாமே நேரில் வந்து சந்திரனுக்கு உயிர் கொடுத்து தன் தலையில் சூடி சந்திர சூடனாக ஈசன் அருள் புரிந்த திருநாள். இந்த 3 நிகழ்வுகளுமே சிவராத்திரியை பற்றிய 3 சத்தியங்களை நமக்கு தெளிவாக புரிய வைக்கும். காலம் கடந்த, நேரம் கடந்த, தேசம் கடந்த இந்த சிவப்பரம்பொருள் காலத்திற்குள் மலர்ந்து, தேசத்திற்குள் மலர்ந்து, காலத்திற்குள்ளும் தேசத்திற்குள்ளும் சிக்கி இருக்கும் ஜீவன்களை சிவமயமாக மாற்றுவதற்காக அவதார சக்தியாக இறங்கி வந்த தினம்.